குட் ஈவினிங் எவரிபடி. இன்னைக்கு மூலிகை வித ஐட்டம்ல ஒரு விதமான தொக்கு புதுசா சொல்லி கொடுக்க போறேன். என்னன்னா பெரண்டை வந்து எல்லாருக்குமே தெரியும். பெரண்டை வந்து நீட்டா கொடி மாதிரி இருக்கும். அந்த பெரண்டையை எடுத்துன்னு வந்து அலம்பிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சு அலம்பி வடிய போட்டுடணும். அந்த துளி ஜலம் கூட இருக்கக்கூடாது. அது நல்லா வடிஞ்சு கொஞ்சம் ட்ரை ஆன விட்டு வானாயில நல்லாண்ணியை வச்சு அந்த பெரண்டையை போட்டு நல்லா அதை சுண்டா வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளியை ஊற போட்டு வச்சுக்கணும். கொஞ்சம் புளியை திட்டமா. இந்த பெரண்டையோட பயன்கள் என்னன்னு கேட்டா, இது வந்து அந்த காலத்துல இருந்தே பாட்டி தாத்தா காலத்துல இருந்தே இந்த பெரண்டை எல்லாம் வந்து கை வைத்தியமா பண்ணுவா. இதை வந்து எலும்புக்கு நல்லது, பிளட் சர்க்குலேஷனுக்கு நல்லது, உடம்புல கெட்ட ஒரு நீரெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வெளியில அனுப்பிடும். பெரண்டை வந்து ஒரு 100 காய்கறிக்கு சமானம். அதனால பெரண்டை தொகையில் சாப்பிட்டா ஜீரணம் ஆகும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தவசை சுத்தும் போது சாத்தும் போது கூட பெரண்டை தொகையிலேயே அரைக்கிறான்னா அந்த சாப்பிட்ற கிழங்கு ஐட்டம் அந்த பட்சணங்கள்லாம் ஜீரணமாக்குறதுக்கு தான் இந்த பெரண்டை தொகையில அரைச்சு போடுறோம். அதனால இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை தொகையல். இப்ப வந்து நம்ம பெரண்டியை அரைச்சி வச்சிருக்கோம். வானம் நல்லா சுட்டா விட்டு நம்ம குழம்பு எடுக்கிற கரண்டியில 3 கரண்டி எண்ணெயை விட்டு நல்லெண்ணெயை விட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதை கடுகு பெருங்காயம் வெந்தயப்பொடி போட்டு வடிக்க விட்டு இந்த பெரண்டி அரைச்சி வச்ச விழுது எடுத்து அதில் கொட்டி கலரிண்டே இருக்கணும். பெரண்டை வந்து நல்லா வதங்கினாதான், இல்லைன்னா தொண்டை கடிக்கும். நல்லா வதக்கினே இருந்துட்டு மேலே எண்ணெய் தத்தம்புற மாதிரி வரும்போது வாசனை வரும், ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் பெரண்டை தொக்கு.